தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுக்குழு கூட்டம் 2024 ஜூன் 8-9 தேதிகளில் ஓசூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் டி. வெங்கட்ராமன், பொருளாளர் தோழர் ஆனந்தன், துணைத் தலைவர் தோழர் க. முருகன், துணை பொதுச் செயலாளர் தோழர் க. அருணபாரதி மற்றும் பல்வேறு மாவட்ட பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாட்டை தாக்கிக் கொண்டிருக்கின்ற முக்கியமான சிக்கல்கள் மீது தீர்வுகள் கோரி தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த தீர்மானங்களை மக்களிடம் பரப்புரை செய்து அதன் பிறகு அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் போராடுவது என்று முடிவு செய்திருக்கிறோம். அந்த தீர்மானத்தின் முதல் தீர்மானம், தமிழ்நாடு காப்போம், தன்னாட்சி மீட்போம் பரப்புரை இயக்கம். தமிழ்நாடு காப்போம், தன்னாட்சி மீட்போம் என்ற இந்த பரப்புரையில் முதல் கோரிக்கையாக தமிழ்நாட்டு உரிமையை காக்க இந்திய அரசமைப்பு சட்டத்திலிருந்து ஆளுநர் பதவி என்ற ஒரு பதவியை ஒழிக்க வேண்டும், நீக்கிவிட வேண்டும். RSS அமைப்பை சேர்ந்த RN ரவியை ஆளுநர் பொறுப்பிலிருந்து நீக்கு என்று சொன்னால் மட்டும் போதாது, ஆளுநர் பதவியிலிருந்து ரவியையும் நீக்க வேண்டும். அதேபோல் ஆளுநர் பதவியையும் அரசமைப்பு சட்டத்திலிருந்து நீக்க வேண்டும். அந்த ஆளுநர் பதவி இருப்பது என்பது தமிழ்நாட்டை டில்லிக்கான ஒரு காலனியாக வைத்திருப்பதாக பொருள். லண்டன் காலனியாக இந்தியாவும் தமிழ்நாடும் இருந்த பொழுது லண்டன்காரர்களால் உருவாக்கப்பட்ட பதவிதான் மாநில ஆளுநர் பதவி. இன்றைக்கு டில்லிக்காரர்களால் அது பாதுகாக்கப்பட்டு டில்லியின் காலனியாக தமிழ்நாடு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எல்லா மாநிலங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த ஆளுநர் பதவியை முற்றாக நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் எழுப்புகிறோம். அதுபோல இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மாநில அரசுகளுக்கு இருந்த அதிகாரங்களை எல்லாம் இந்திரா காந்தி ஆட்சியிலே மத்திய அரசு அதிகாரம் உள்ள பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனார்கள். குறிப்பாக கல்வி, வனத்துறை, வேளாண்மை போன்றவையெல்லாம் மாநில அரசு அதிகார பட்டியலில் இருந்தவற்றை அப்படியே இந்திய அரசு மேலாதிக்கம் உள்ள ஒரு இரட்டை வேட பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட் என்ற அந்த பொதுப்பட்டியல், அதுக்கு கொண்டு போய் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். இவற்றையெல்லாம் முற்றிலும் அரசமைப்பு சட்டத்திலிருந்து நீக்க வேண்டும். இந்த பொது பட்டியல் என்ற பட்டியலையும் நீக்கிவிட வேண்டும். பொது பட்டியலில் உள்ள அதிகாரங்கள் அனைத்தையும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று கோருகிறோம். அந்த வழியில்தான் GST வரி போடுவது, நீட் தேர்வு நடத்துவது, இவற்றையெல்லாம் நீக்கிவிட வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். அடுத்ததாக, தமிழ்நாட்டு தொழில், வணிகம், வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கே, வெளியாரை வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முழக்கம். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தொழில் வணிகம் எல்லாம் வடநாட்டுக்காரர்களுக்கும் வெளிநாட்டு முதலாளிகளுக்குமாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் இன்றைக்கு முதல்வராக இருக்கிற MK ஸ்டாலினும் நடத்துகின்ற முதலீட்டாளர் ஈர்ப்பு மாநாடுகள் சென்னையில் நடத்தினாலும் சரி, இவங்க முதலாளியை அழைக்க வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, வெளிநாட்டு முதலாளிகளையும் வடநாட்டு முதலாளியை அழைத்தார்களே தவிர தமிழ்நாட்டு தொழில் முனைவோரை அழைப்பதில்லை. அவர்கள் கலந்து கொண்டாலும் அவர்கள் மனுக்களை ஏற்பதில்லை, அவர்கள் கொடுப்பதில்லை. சும்மா அங்கொன்று இங்கொன்றுமா கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு தொழில் முனைவோர்களை முற்றிலுமாக புறக்கணிக்கிறார். எங்களுக்கு முதலீடு தேவைன்னு. தமிழன் முதலீடு என்ன கசக்குதா? தமிழன் காசு செல்லாதா? தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடு அரசு இனப்பாகுபாடு பார்த்து தமிழ் முதலாளி என்றால் அவனுக்கு அனுமதி இல்லை, வடநாட்டு முதலாளி என்றால் அனுமதி கொடுப்பது, வெளிநாட்டு முதலாளி என்றால் அவனை சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்பது என்று செய்கிறது. இது இன துரோகம், தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டு தொழில், வணிகம் எல்லாம் முன்னுரிமை, 100க்கு 100 முன்னுரிமை தமிழர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். தேவைப்பட்டால் வெளிநாட்டினரை நம்ம அழைத்துக் கொள்ளலாம். முன்னுரிமை முழுக்க அது கொடுக்க வேண்டும். அதுபோல வேலைகள் தமிழர்களுக்கு தான் கொடுக்கணும். தனியார் துறையாக இருந்தால் 90 விழுக்காடு வேலை தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்திய அரசு நிறுவனங்களில் 90 விழுக்காடு வேலை தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு துறையில் 100 விழுக்காடு வேலை தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இயற்ற வேண்டும்.
செயல்படுத்த வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை வைத்தும் மக்களிடம் பரப்புரை செய்கிறோம். அடுத்தது, படித்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய கல்விக்கு ஏற்ற வேலை கொடுங்க, அதுக்கேற்ற சம்பளம் கொடுக்கணும். தனியார் துறையோ அரசு துறையோ அவர்களுக்கு பிஹெச்டி படிச்சிருப்பாங்க, எம்எஸ்சி படிச்சிருப்பாங்க, எல்லாம் படிச்சிருக்கோம், பிடெக் படிச்சிருக்கோம். அதுகள் கொண்டு போய் ஜவுளி கடையில் மாதம் 5000 ரூபாய்க்கு வேலை பார்க்குறது பெண் பிள்ளைகள். தனியார் பள்ளிக்கூடங்களில் மாதம் 6000 ரூபா 5000 ரூபா சம்பளத்துக்கு பிள்ளைகள், பிஹெச்டி படித்த பிள்ளைகள் ஆசிரியராக இருக்குது. ஆணும் பெண்ணும் இருக்கிறது. இந்த கொடுமையை ஒழிச்சு கட்டணும். உரிய வேலை கொடுக்க வேண்டும். அன்எம்ப்ளாய்மெண்ட் என்பதும் கூடாது, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் என்பதும் கூடாது. உரிய வேலை, அதற்குரிய சம்பளம் அப்படி கொடுக்கும் வரை அவர்களுக்கு வாழ்வூதியம் தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும். இந்திய அரசிட்ட நிதி வாங்குவியோ என்ன பண்ணுவியோ வழங்கணும். இன்றைக்கு வாழக்கூடிய ஜெர்மனியாக இருந்தாலும் சரி, பிரான்ஸாக இருந்தாலும் சரி, பல்வேறு நாடுகள், மேலை நாடுகளில் அவங்க பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்குறாங்க. வேலை கொடுக்க முடியவில்லை, வேலை தனியார் துறையிலையோ அரசு துறையிலே கிடைக்கலன்னா அது வரைக்கும் வாழ்வூதியம், அவர்களுக்கு வீடு வாடகை கணக்கு பண்ணுறாங்க. 3 வேளை சாப்பாடு, மாலை சிற்றுண்டி, பொழுதுபோக்கு எல்லாம் சேர்த்து உடை வாங்க எல்லாம் கணக்கு பண்ணி அதற்குரிய தொகையை மாத வாழ்வூதியமாக கொடுக்கறது அந்த ஆட்சிகள். அந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் தமிழ்நாட்டையும் கொடுக்கணும். நாங்கள் 500 ரூபா தர்றோம் 3 ஆண்டுக்கு. தமிழ்நாடு அரசு ஏமாத்துற வேலை, பித்தலாட்டம் இதெல்லாம் கூடாது. வாழ்வூதியம் தர வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு வேலை கொடு, இல்லையே வாழ்வூதியம் கொடு, உரிய சம்பளம் வேலை கொடு. அரசாங்க துறையிலேயே ஒப்பந்த ஊழியர்கள், அரசல் தாசில்தார் அப்படிங்கிறவங்க, ஆர்டிஓ அலுவலகத்துலங்க நிரந்தர ஊழியரை வச்சுக்கிறது இல்லை. இப்போ சும்மா கான்ட்ராக்ட் பேசிஸில் ஆளில் சேர்க்குறது. எப்படி போகிற வேலை கிடைக்கும்? நான் தாசில்தார் ஆஃபீஸ் போகிறேன், கலெக்டர் ஆஃபீஸ் வேலை போகிறேன், என்ன சம்பளத்தில் போகிறான்? அத்துக்கூலியாக போயிருக்காங்க அன்றைக்கி உள்ளார்கள்லாம். அவங்களாம் உரிய சம்பளத்தில் வேலையை சேரும். அது மாதிரி தனியார் துறை எதுலேயே அதுக்கு வேலையை வாங்கி கொடு. அதற்கு வேலை வழங்கு வாரியம் என்று ஒன்று உருவாக்கு. தனியாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வேறு, இது வேறு. வேலை வழங்கு வாரியத்தில் தகுதியாக படித்து முடிச்சுட்டு என்ன 10வது படிச்சிருந்தாலும் சரி, பெரிய பெரிய பதிவு பண்ணுங்க. அந்த பிள்ளைகள் எந்த வேலைக்கு தகுதியோ, அது என்ன விரும்புதோ அதையும் பதிவு பண்ணுங்க. நாட்டில் என்னென்ன வேலைக்கு ஆள் தேவை, தனியார் மருத்துவமனையில் என்னென்ன கேட்குறாங்க, ஜவுளி கடையில் என்ன கேட்குறாங்க, வேறு தொழிற்சாலை என்ன கேட்குறாங்க, அதுக்கு என்னென்ன வேலைக்கு ஆள் தேவை அதெல்லாம் பட்டியல் பண்ணுங்கள். பிள்ளைகளை பரிமாறி விடுங்க. அவங்களுக்கு இந்த வேலை, யாருக்கு எந்த வேலை, நீ எந்த வேலை போகிற என்று கொடுங்க. அந்த கொடுக்குற வரைக்கும் அவர்களுக்கு வாழ்வூதியம் கொடுங்க என்ற ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறோம். 100க்கு 90 விழுக்காடு தமிழர்கள் தான் தனியாரில் கொடுக்கணும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வச்சுருக்கோம். இதையெல்லாம் வைத்து மக்களிடம் பரப்புரை செய்து அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இதற்காக மக்களை திரட்டி பெரும் போராட்டங்களை நடத்துவது என்று தமிழ் தேசிய பேரியக்க பொதுக்குழு என்று முடிவு செய்திருக்கிறது. சார், 10 ஆண்டு கால மோடி ஆட்சி, இன்னைக்கு நாளையிலேருந்து வரப்போகிற புது மோடி ஆட்சி, ரெண்டுக்கும் எப்படி வித்தியாசம், எப்படி இருக்கும்? மோடி ஆட்சி அப்படி தான், அதை விட மோசமாக தான் இருக்கும். போன தடவை இதை விட இன்னும் மோசமாக இருக்கும் மோடி ஆட்சி. ஏன்னா வாக்காளர்களை பழிவாங்க நினைப்பார். எனக்கு ஏன் நீ முழு மெஜாரிட்டி கொடுக்கல அப்படின்னு பழிவாங்கும் உணர்வோடு மக்கள். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எம்பியில் இருந்துச்சுங்க, முழுசாக நம்ம கழுத்தை இருக்குன்னு நினைப்பார். பழிவாங்க தான் நினைப்பார். அவருடைய சுபாவம் அது. சொல்கிறேன், ஜனநாயகத்தை ஏற்றுக்கிற நபராக இருந்தாங்க வெற்றியும் தோல்வி 10 வருஷம் கொடுத்தது பார்த்தாதான் என்ன, அடுத்த தேர்தல் பார்த்துக்கலாம் போகலாம். அவருக்கு 75 ஆண்டுக்கு பிறகு அவங்க அனுமதிக்க போகிறதில்ல. அவர் பாஜகவில் எந்த பதவியும் இருக்க மாட்டார். அவங்க விதிமுறை நடைமுறையில் வச்சுருக்க மாதிரி அது மாதிரி இருக்குது. அதையும் அவரை மீறி ஆகணும், அதுக்கும் ஆள் சேர்த்தாகணும், கட்சிக்குள்ளே ஒரு போஸ்ட்டு சேர்க்கணும், இங்கே ஓட்டு போடாதவங்கள பழி வாங்கணும். இந்த மாதிரி கடுமையானதாக தான் இருக்கும் மோடி ஆட்சி. இந்த தமிழ்நாட்டில் ஆளுடைய திமுக இது 40 பேர் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய செயல்பாடுகள் மத்திய அரசுகிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மத்திய அரசுகிட்ட எப்பொழுதுமே மத்திய அரசுகிட்ட நம்ம எதிர்த்து தான் இருக்கணும், ஆதரித்து தான் இருக்கணும் என்பதெல்லாம் சொல்லலை. தமிழ்நாட்டு உரிமையை பாதுகாப்போடு இருக்கணும்ல. தமிழ்நாட்டு உரிமையை இப்போ இவருக்கு பாஜக கூட்டணியில் இல்லாமல் இருக்கிற மு.க. ஸ்டாலின் 2021 மத்திய அரசு திட்டங்களை எதை எதிர்த்திருக்காரு. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார் மோடி. நம்ம தமிழை அழிக்கிற திட்டம். 5வது வரலும் தான் தாய்மொழி வச்சுக்கலாம் அந்த திட்டப்படி. அதுக்கு மேலே விரும்புகிற மொழி ஹிந்தியை வச்சுருக்காங்க, இங்கிலீஷை வேணால் வச்சுக்கலாம், சான்ஸ்கிரிட்டை வேணால் வச்சுக்கலாம். அதுதான் 2020ஆம் ஆண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது. அதை அப்படியே செயல்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு குழு போட்டாங்கல்ல,
நம்ம இவர் ஜவஹர் தலைமையில ஜவஹர் நேசன்னு முன்னாள் துணைவேந்தர், ஒரு எஃபிஷியன்ட் ஏபிள் பர்சனாலிட்டி, கல்வியாளர். அவர் சொந்தமாக அந்த கல்விக் கொள்கை, மத்திய அரசு கல்விக் கொள்கை தப்புன்னு சொன்னார் அந்த கமிட்டியில், அவங்க போட்ட கமிட்டியில். அப்படிலாம் சொல்லாதுன்னு சொல்லி அவரை அறிக்கை எழுத விடவே இல்லை, அவர் புத்தகம் தனியாக போட்டிருக்காங்க. ஸ்டாலின் ஆட்சி பண்ணது, எடப்பாடி ஆட்சி அந்த கூட்டணி ஆட்சி, அது சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸ்டாலின் அதுதான் பண்ணியிருக்காரு. அதனால் என்ன மத்திய அரசு தான் அவர் ஏற்றுக்கிட்டு இருக்காரு, என்ன செயல்படுறாரு சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் கடுமையாக இந்த மோடிக்கு செல்வாக்கு வந்து நம்ம கட்சிகள் தேர்தல் கூட்டணியே மாற்றினாலும் மாற்றிடுவார் நம்ம ஸ்டாலின். அந்த மாதிரி அபாயம்லாம் இருக்குது. எல்லாத்தையும் தமிழர்கள் சேர்ந்துட்டு தான் ஆகணும். தங்கள் உரிமையை பாதுகாக்க விழிப்போடு கட்சி சார்பற்று யாராக இருந்தாலும் இருக்கணும், அவ்வளோதான். இவர் நம்பி அவர் நம்பியெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஏன்னா பாஜகவோட கூட்டணி சேராத கட்சியாக திமுக. அவங்க அப்பா காலத்து 99 2004 வரைக்கும் கூட்டணி தான் இருந்தாங்க. அதனால் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இல்லாமல் நம்ம வந்து செயல்படணும். எல்லாரும் நல்லா செயல்பட்டால் யாரும் நமக்கு விருப்பம் கிடையாது. எடப்பாடியாக ஸ்டாலினான்னு நாங்கள் இந்த கட்சி கூட்டணி அந்த கட்சி ஒரு கட்சி கூட்டணி இல்லை, பொதுநிலையிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். அதுதான் 10 ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா தென்பண்ண விவசாயிகள் வந்து கடும் நுரையாலையும் ரசாயன கழிவுகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து வந்து செய்தி ஊடகங்கள் வந்து வெளியிடுறதை தவிர வராங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. மற்றபடி எந்த ஒரு இப்போதான் ஆய்வுக்கு வந்திருக்காங்க. உங்கள் சைட்லேருந்து என்ன மாதிரிலாம் இதுக்கு தீர்வு எப்படி? இல்லை, இதுக்கு நிரந்தர தீர்வு என்பது வந்து இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வஞ்சகமாக செய்கிறாங்க. இப்போ இந்தியன்கிறாங்க, எல்லாரும் இந்தியன்கிறாங்க, காங்கிரஸ் பாஜக. இப்போ தமிழ் இந்தியன் இல்லையா? ஆந்திராக்காரன், தெலுங்குங்க, கன்னடம் எல்லாம் இந்த இந்தியன் தான். அந்த மலையாளி இந்தியன் தான், தமிழன் இந்தியன் தானே. எல்லாருக்கும் பொதுவான இந்தியன் இருக்கணும். அவன் தண்ணி தர மறுத்தான்னா அவன் பக்கம் இருக்கும் மத்திய அரசு. கர்நாடகமோ ஆந்திராவோ அது கேரளாவோ அது நம்ம ஆறுகளை அடைச்சிட்டு தண்ணி தர முடியாதுனாலோ பாலம் புதுசு அணை கட்டினாலோ அவன் பக்கம் இருக்கும். அதனால் அந்த இவங்க திராவிடம், திமுக அதிமுக திராவிடம் இல்லை. இப்போ திராவிட சகோதரர்கள் ஆந்திரா தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிலாம் இவங்க சகோதரர்கள் தானே ஸ்டாலின். ஆமாம், இது சகோதரர் தானே. அவங்க தானே கழிவு விடுறாங்கன்னு வரையெல்லாம் விடுறாங்க. இதை போய் பார்த்துட்டு வந்து இப்படி அப்படிங்கிறது, அவன் 10 நாளைக்கு விடுறது நிறுத்துறது, இப்போ அது முறை வரலன்னு சொல்லிட்டு வேறு அப்புறம் அவன் விடுறது. அந்த ஆறில் கழிவு கலக்கிறாப்புல தொழிற்சாலை கட்டியிருந்தான்னா அதுக்கு எப்படி அவன் அனுமதி கொடுத்தான்? அந்த சுற்றுச்சூழல் டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, மாவட்ட ஆட்சியர் இருப்பார், மற்ற அதிகாரிகள் துறையில் இருக்காங்கல்ல, அதுக்கு லைசன்ஸ் நீ எப்படி கொடுத்த? அந்த ஆலைகளை மூடணும். தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கை வைக்கணுங்க. அமராவதியில் வந்து இந்த தென்பெண்ணையில் கழிவு கலக்கிறது, அதுபோல் காவேரிலையும் கலப்பாங்க, பாலாத்துலேயும் கலக்கிறது உண்டு. அது மாதிரி கலக்கக்கூடிய அந்த ஆறுகளில் போய் அவங்க மாநிலங்களில் கலக்கக்கூடிய அளவில் கட்டப்பட்டிருக்கிற அனைத்து தொழிற்சாலைகளையும் மூடணும். அதுதான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். அதை செயல்படுத்துங்க என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அந்தந்த மாநில அரசு கோரிக்கை வைக்கணும். தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த கோரிக்கையை வைக்கிறது. அந்த மாநில அரசுகளுக்கும் நம்ம முதலமைச்சருக்கும் வைக்கணும். அந்த கோரிக்கை வச்சு அந்த ஆலைகளை மூட சொல்லுங்க. நிரந்தர தீர்வு இதுதான். வேற எங்கேயாவது கழிவு நீர் கொண்டு போய் அவன் காட்ட நிரூபிக்கணும். நம்ம பொறியாளர்கள், நம்ம வல்லுநர்கள், சுற்றுச்சூழலுக்கு போய் அதை பார்வையிட்டு நிஜமே வராதுங்க, நிரந்தரமாக வராதுங்க, நம்ம அந்த ஆற்றுல வராதுங்க என்று சான்றளிக்கணும். அது வரைக்கும் அதை மூட சொல்லக்கூடிய போராட்டத்தை, கோரிக்கையை தமிழ்நாடு அரசு வைக்கணும். அனைத்து கட்சிகளும் வைக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரை போட்டுக்கொள்கிறது. நாங்கள் அதை வைக்கிறோம்.